உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய புதிய தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அது பேர் பராபவ வருஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பேர் விஸ்வாவசு வருடம். பிறக்க போகிற தமிழ்நாண்டு பராபவ வருடம். அது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிறக்கிறது. அன்னைக்கு சந்திர பகவான் கும்ப ராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதே போல் ஆண்டு பிறக்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னமாக அமைகிறது. அன்னைக்கு என்ன திதின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிறை துவாதசி திதி பிறக்கிறது. இந்த புதிய பராபவ ஆண்டு பிறக்கப் போவதனால் நம்முடைய ராசிக்கு என்ன என்ன நன்மைகள் எல்லாம் நிகழப்போகிறது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எப்படி வாழ வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ராசி பலன் விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். ஆக வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 8:33 பராபவ வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்துடைய கிரகநிலைகளை பார்த்தோம்னால் ரிஷப லக்னம், மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவான் பராபவ வருடம் ஆரம்பித்து ஒரு மாதத்திலேயே கடகராசிக்கு பெயர்ச்சி அடைந்து விடுகிறார். சிம்மத்தில் கேது பகவான், அதை போல கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும், மீன ராசியிலே செவ்வாய் புதன் சனி என்ற கிரகங்கள், மேஷத்திலே சூரியன் சுக்கிரன். இதுதான் ஆண்டு பிறக்கிற போது, தமிழாண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகளின் வாயிலாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற பொதுவான பலன்களைத்தான் இங்கே நான் சொல்ல போகிறேன். இந்த பலன்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இது எப்படி இருக்க போகுது, பராபவ வருஷம் என்ன நன்மைகளை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரமும் சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. பராபவ வருடத்துடைய பலன்களை பார்ப்போம். என் நெஞ்சிற்கினிய ரிஷபராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு நிகழக்கூடிய பராபவ தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அற்புதமான ஆண்டு, பேரை பார்க்க பராபவ ஆண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் யார் நல்லா இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளி சுக்கிர வேந்தேங்கிறாங்க. அவர் தான் இவர்களுக்கு முக்கியமான கிரகம், ராசிக்கு அதிபதியான கிரகம். இந்த ஆண்டு ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தங்கம் விலையில் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இது 12 ராசிக்காரங்களும் புரிஞ்சுக்கிடணும். வெள்ளி விலை உயர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. அது என்ன செய்தி அப்படின்னா, ஃபாரின் போகணும்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் பல ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். அதில் மிக முக்கியமாக பல ரிஷபராசிக்காரங்க இப்போ என்ன வாகனம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, கார் பயன்படுத்துகிறீங்களோ அதை மாற்றுவீங்க. அந்த யோகமும் உண்டு. சிலருக்கு, சார் நான் ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையில் எனக்கு ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டு இருக்கு, நான் திருப்தியாக தான் வேலை செய்கிறேன், ஆனால் என் கம்பெனி தொடர்ச்சியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது, நான் வேறு வேலை மாறலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வேலை நீங்கள் மாறுங்க, கிரகம் துணையாக இருக்குது, வேறு வேலை கிடைக்கும். அதே போல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்கார். 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ஆகவே திருமணத்துக்கு வரன் பார்க்கும்போது மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் மிக கவனமாக வரன் பார்க்கணும். நல்ல கணவர் அமைவதில் பலருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்க உங்கள் களத்திர ஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால பெண்களே உஷார். உங்களுக்கு அமையக்கூடிய திருமண வரனை பற்றி உங்களுடைய பேக்ரவுண்டு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடாதீங்க. அதில் சில சிக்கல் இருக்கலாம். அதே நேரத்தில்
விவாகரத்து விரும்பக்கூடிய பெண்களுக்கு விவாகரத்து கூடும். திருமணம் விரும்புகிறவங்களுக்கு திருமணம். பல பெண்கள் விவாகரத்து முடிவுகளை ரிஷபராசி பெண்கள் இந்த ஆண்டு துணிந்து எடுப்பார்கள். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு. இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்காருங்கிறது பொதுவாக சகோதரர்களுக்கு இடையிலே ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும். சொத்து சம்பந்தமாக உங்கள் சகோதரர், இளைய சகோதரரோ மூத்த சகோதரருடையோ சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிக எச்சரிக்கையா இருங்க. சொத்து பத்திரங்கள், இரட்டை பத்திரங்கள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பு, டபுள் டாக்குமெண்ட்ஸுங்கிறாங்க பாருங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட் சம்பந்தமான ப்ராப்ளம், சொத்து விஷயத்தில் வில்லங்கம், சகோதரர்களோட பிரச்சனை, யாருடையாவது சொத்து சம்பந்தமான அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்படும். 3ல் குரு இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வேறு சனியோடு சேர்ந்திருக்கிறார். அப்போ எந்த ஒரு பத்திரத்தையும் படித்து பார்க்காம எதுலையும் கையெழுத்து போடவும் கூடாது. சொத்து சம்பந்தமான விஷயங்களில் விவகாரம், வில்லங்கம், வீடு தேடி வராமல் கவனமாக இருந்துக்கிடணும். நல்ல தனப்பிராப்தி கிடைக்கும். 2ல் குருவம் இருந்து வருடம் துவங்குவதனால் நல்ல தனப்பிராப்தி. அதே மாதிரி தேக ஆரோக்கியம் தாங்க முக்கியம். உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் வெல்லலாம், எதை வேண்டுமானாலும் நீங்கள் வெல்லலாம். ஆனால் ஆரோக்கியம் அதுதான் முக்கியம். அந்த தேக ஆரோக்கியத்தில் இந்த ஆண்டு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்கு. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும். சில பேர் சொந்த ஊரை விட்டுட்டு, சொந்த வீட்டை விட்டுட்டு வெளியூர், வெளிநாடு இந்த பயணங்களை மேற்கொள்வார்கள். அதை போல 4ஆம் இடத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பெற்ற தாயுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தர். அதாவது நம்ம வாழ்க்கையில் மிக உயர்ந்த உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா தாயுடைய உறவு தான். அதனால தான் ராமபுரானை பாராட்டுவதை விட ராமபுரானுடைய தாயை சொல்லித்தான் கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ராமனை புகழறாங்க. கோசலையுடைய மடியில் பிறந்தவனேன்னு. தாய் தான் உலகத்தில் முக்கியம். அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். உங்கள் வீடுகளில் கிழக்கு பகுதியிலையும் வடகிழக்கு பகுதியிலையும் வாஸ்து கோளாறுகள் தென்படும். ரிஷபராசிக்காரங்க வீடுகளில் கிழக்கு பகுதியில், வடகிழக்கு பகுதியில் வாஸ்து கோளாறுகள் இருக்கும். அதை பார்த்து நிவர்த்தி பண்ணணும். எளிமையாக அழகாக நிவர்த்தி பண்ணிடலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடத்தை போனால் போகிறோம். அதுக்காக வாஸ்து சொல்லி பெரிய செலவுகள் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோதிடத்தை போய் இப்படி வாஸ்து குறை இருக்கே, எனக்கு எப்படி நிவர்த்தி பண்ணு கேட்டிங்கன்னா வழி சொல்லிடுவாங்க. அதே போல் வியாபார பெருமக்களுக்கு இந்த ஆண்டு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய யோகம் உண்டு. நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. இது வரைக்கும் பாருங்க, எனக்கு சரியான பணியாளர்களே கிடைக்கலைன்னவங்க இப்போ நல்ல பணியாளர்கள் கிடைப்பாங்க. சுகர் கம்பளின் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், கண்களில் பிரச்சனையும் சிலருக்கு இருக்கக்கூடும். ஸோ உடல் நலத்தை பாருங்கள். எப்படி இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய ஆண்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு பெரிய பெரிய வல்லமை வேணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க அப்படின்னா கிருஷ்ணர் வழிபாடு செய்யணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் எங்கே இருக்காரோ அந்த கிருஷ்ணருக்கு நீங்கள் வழிபாடு செய்வது, அவரை ஆராதிப்பது, ஒவ்வொரு மாதமும் ரோகிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய வல்லமையை, வெற்றி இந்த ஆண்டு கொடுக்க போகுது. வாழ்த்துக்கள். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்கப் போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள்
இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையனூர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிறீங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோப வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.